ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி ஜாக்லின் அருணோட இந்த என்ன சொல்கிறது, சுட சுட அந்த ஆர்குமெண்ட் பற்றி தான் பேச போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். போன வீடியோவில் அதோட கண்டினியூஷன் தான் இது. பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது வந்து டக்குன்னு கண்டினியூஸாக பேசினா நம்மளுக்கே டென்ஷன் ஆகுது. ஸோ வந்து நம்ம வந்து பொறுமையாக ஒன்று தனித்தனியாகவே கொஞ்சம் கொஞ்சம் பேசலாம். இது வந்து 1 hour பார்த்த நம்மளுக்கே எப்படி இருக்குது, 24/7 பார்த்தவங்களாம் அப்படியே கண்டினியூஸாக வந்து அது அவ்வளோ நேரம் போயிருக்கு அந்த கான்வர்சேஷன். அருண் அவ்வளோ இரிட்டேட் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் பாய்ஸ் டீமுக்கு ஸ்டாண்ட் எடுக்கணுன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக வைஸ் பிரின்சிபலாக எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாதாரணமாகவே அவர் ஜாலரா நல்லா போடுவார் பாய்ஸ் டீமுக்கு. இவருக்கு அவங்களும் போடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கையில் வந்து வைஸ் பிரின்சிபல்ன்ற பொசிஷனையும் வச்சுட்டு போடுறதுக்கு கேட்கவா வேணும். ஸோ செம்மையாக போட்டாருன்னு தான் சொல்லணும். இதில் வந்து திருப்பி திருப்பி ஜாக்லின் அட்டாக் பண்ணும்போது ஜாக்லின் அவங்க சைட் ஸ்டாண்டை சொல்ல வராங்க. பிரின்சிபல் மேம் கேட்குறாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்கள பேசவே அவர் விடவே இல்லை. இவங்க வந்து நல்லவங்க மாதிரி சீன் போடுறாங்க மேடம், அப்படிலாம் வந்து நல்லவங்க மாதிரி சீன் போடுறாங்கன்னு வேறு சொல்கிறார் ஒரு வைஸ் பிரின்சிபல். இது பர்சனல் அட்டாக்கானு எனக்கு தெரியல. ஓகேங்களா? அப்போ சொல்லும்போது, மேடம் என்ன பேசவே விடலை மேடம், இதுவே ஒரு மாரல் தான் அப்படின்னு கரெக்டாக ஜாக்லின் பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. வர்ஷினி மேடம், ஆமாம் கரெக்டாக தான், அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நன்னுள்ள நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னும் போது, இல்லை மேடம் மாரல் டீச்சருக்கு மாரல் வேல்யூஸ் தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க டீமில் மேனஸ் தெரிஞ்ச ஒருத்தர் மேனஸ் ராஜாவுக்கு வந்து எவ்வளோ தெரியுமோ அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கான மாரலும் அவங்கவுங்களுக்கான மேனஸும் அவங்கவுங்களுக்கு தெரியும். அருண் சார், நீங்கள் வைஸ் பிரின்சிபல்ன்றதுக்காக நீங்கள் வந்து இந்த 2 நாள் டாஸ்க்கு தான் வைஸ் பிரின்சிபல், அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி பாய்ஸ் டீமுக்கு போயிட்டு நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அவ்வளோ கார்னர் பண்ணுறாங்க ஜாக்லினை. ஸோ வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க, அவங்களும் பேசினாங்க, நானும் பேசினேன், அவங்க தான் ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாஃப்ன்ற மரியாதை கூட இல்லாமல் எல்லாருமே பேசினாங்க அப்படின்ற மாதிரி அது திருப்பி திருப்பி அந்த ஆர்குமெண்ட் வருது. அந்த இடத்துல மஞ்சரியும் வராங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஐடி கார்டை அவங்க கோவமாக எடுத்து டேபிள் மேலே வச்சிருவாங்க. அது வந்து அப்படி தூக்கி போட்டு போகிறாங்க அப்படின்னு அவர் சொல்வார். டக்குன்னு ஜாக்லின் நான் எங்கே மேம் தூக்கி போட்டேன்னா அப்படின்னு கேட்கும்போது, அதில் அது வச்சது அந்த கொஞ்சம் ஃபோர்ஸாக வச்சிருப்பாங்க. அப்போ அதுக்கும் வர்ஷினி கரெக்டாக அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் இருக்கீங்க, நீங்கள் வந்து அப்படி வைக்க வேண்டாம், நீங்கள் ஃபஸ்ட்டு எது பேசுறதுனாலும் போட்டுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த ஐடி கார்டை அவங்களுக்கு கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி போட வச்சுட்டு இப்போ பேசுங்க, இது என்னோட ரூல்னு சொன்னதுலாம் வேறு லெவல் தான். ஒரு பிரின்சிபல்லாம் அந்த இடத்துல அவங்க வந்து ஸ்டாண்ட் எடுத்து அவங்க வந்து கேர்ள்ஸ் டீம் கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா, பக்கத்தில் இருக்க பாய்ஸ் டீம் கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா, என்ன பேசணுமான்னு யோசிக்கல. ஒரு பிரின்சிபல் 2 ஸ்டாஃப்க்கும் சண்டை வருதுன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நல்லாவே ஹேண்டில் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கரெக்டாக அந்த இடத்துல வந்து அவங்க கேர்ள்ஸ்க்கான சைடோ எடுத்தாங்களா இல்லைனா அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்களான்னா எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபலாக வந்து அவங்க என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக தான் பண்ணாங்க. அப்போ அருண் வந்து என்ன சொல்கிறது, வைஸ் பிரின்சிபல்ன்ற பட்சத்தில் அவர் அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ண பார்த்தாரு. ஆனால் பிரின்சிபலுங்கும் போது அவங்க வந்து 2 பக்கம் ஸ்டாண்ட் எடுத்து பேச விடுங்கன்றதுக்கே அவர் கேட்கவே இல்லை, பேசவே விடலை ஜாக்லினை. திருப்பி பேசினா அவங்க ஏதோ பாயிண்ட் எடுத்து வச்சிருவாங்க, செஞ்சிருவாங்கன்றதுக்காக இவரே பேசிட்டார் ஃபுல்லாக. பாய்ஸ் டீம் என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களோ அது அப்படியே வந்து ஒப்பிச்ச மாதிரி தான் லைனும் ஒப்பிச்சாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ண சொன்னதே நைட் வந்து கண்டிப்பாக தீபக் சார் எல்லாம் சொல்லி நாளைக்கு வந்து இதை எடுத்து இப்படி பேசு அப்படி பேசுன்னு மேபி சொல்லியிருப்பாங்க. எப்படியோ நைட் எல்லாம் ஒன்றா தானே தூங்குறாங்க, அப்படி இருக்கிற பட்சத்தில் சொல்லியிருக்கலாம். நம்மளுக்கு காட்டலையோ என்னமோ யாருக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இது இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த கான்வர்சேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருண் வந்து இன்னொன்று சொல்லுவார், சத்யாவையும் வந்து அவங்க வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. கேப்டன்னு சொல்லிட்டு, அதாவது கேப்டன்னா ஃபைனல் டெசிஷன் மட்டும் இல்லை, டெசிஷனும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க கேப்டன்ற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லைங்க. நானும் பார்த்தேன், லீடர்ஷிப்புன்னு தான் சொல்லுவாங்க. லீடர்ஷிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் ஃபைனல் டெசிஷன் மட்டும் இல்லை, டெசிஷனும் அவங்க எடுக்கணும் அந்த லீடர்ஷிப்பில் இருந்தால் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அருண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் இருந்தேன், நான் பார்த்தேன் அப்படின்னு கேப்டன்னு சொல்லவே இல்லை, லீடர்ஷிப்புன்ற வேர்ட் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகே, கேப்டனா அது டாஸ்க்குள்ளே வந்துடும். ஏன்னாங்க அந்தளவுக்கு முட்டானாங்க ஜாக்லிடு, கேப்டனா அது டாஸ்க்குள்ளே வந்துடும்னு லீடர்ஷிப்னு பொதுவாக தாங்க சொன்னாங்க. ஓகேங்களா? இது ஒன்று, இதையும் அவர் சொல்லுவார். ஸோ பாய்ஸ் டீமுக்கு ஜாலரா போகிறதுக்காகவே இந்த வைஸ் பிரின்சிபல் போஸ்டிங்காக அவர் யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹாஷாக போக போக ஒரு இடத்துல வந்து அவங்க ஜாக்லின் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே மேடம், இப்போ நான் அவங்க தீபக் அவருக்கு சொன்னது வந்து அவரும் பர்சனல் அட்டாக் பண்ணார், நானும் பண்ணேன், ஓகே அப்படி அவருக்கு தோணுச்சுன்னா இப்போ வந்து அவரையும் வர சொல்லுங்கள், அவருக்கு அது தோணுச்சுன்னா நான் சாரி கேட்டுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு அதை இனிஷியேட் பண்ணது அவர் தான் போது அவரும் என்கிட்ட சாரி கேட்கணும்னா அப்போ வர்ஷினி சொல்லுவாங்க, சரி ஓகே அது ஓகே, நீங்கள் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா பேசட்டும் அப்படின்னா அந்த இடத்துல தீபக் வந்தோடனே இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏன்னா அவர் பாடி லாங்குவேஜ் அப்படி பண்ணுறாருங்க. நான் ஏற்கனவே ஹோஸ்ட்டுக்கு மரியாதை இல்லையான்ற ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். ஹோஸ்ட்டு முன்னாடியே அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்பயுமே வந்து இந்த விஷயம் போகும்போது இவ்வளோ சத்தம் அங்கே பண்ணுறாங்க, சரி ரொம்ப அசால்ட்டாக வந்து நின்றுட்டு நல்லா அருணை தூண்டி விட்டுட்டு, இல்லைன்னு வந்து அருணை வச்சு இந்த கேமை நல்லாவே பாய்ஸ் டீம் கொண்டு போகலான்னு பிளான் பண்ணதுக்கப்புறம் இந்த டாஸ்க்கை வச்சு
அவருக்கான அந்த பாய்ஸ் பிரின்சிபல் போஸ்டிங்கை வச்சு பிளான் பண்ணிவிட்டு இது நல்லா உசுப்பேத்தி விட்டுட்டு இந்த ஹீட் ஆஃப் த ஆர்குமெண்ட்டில் வந்து நின்றுட்டு பண்ணும்போது ஜாக்லின் வந்து சரி ஓகே உங்களுக்கு பர்சனலாக அட்டாக் ஆயிருக்கு அப்படி தானே அன்றைக்கி நான் பண்ணலை எனக்கு கொடுத்த டாஸ்க்கை தான் நான் பண்ணேன் உங்களுக்கு அட்டாக் ஆகிருந்ததுன்னா ஐ மீன் பர்சனலாக ஆயிருந்ததுன்னா சாரி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டு போயிடுவாங்க காலில் அப்படி தொட்டு கும்பிட்டு போயிடுவாங்க அது சரியாக தப்பான்னு எனக்கு கேட்டால் அந்த இடத்துல எமோஷ்னலாக அவங்க கோவத்தில் பண்ணதுங்க அதாவது அவங்க பேசும்போது கூட அந்த டெசிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா 2 சைட்லயுமே தப்பு இருக்குன்ற பட்சத்தில் நானும் சாரி கேட்குறேன் அதை ஆரம்பிச்சு அவரும் சாரி கேட்கணும் தான் ஆனால் இவரோட சாரியை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை சொன்னதுனோ அப்படி தான் சொன்னாங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போது டிஸ்கஷனில் ஆனால் அவரை பார்த்தோன்னே நம்மளுக்கு அப்படி தான் தோணும் ஒரு சிலர் வந்து அது பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம் நம்ம வெளியில் நம்ம பேசிடுவோம் பட் ஆனால் அவங்கள பார்க்கும்போது சே இதுக்கு மேலே இங்கே பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் வரும் இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல நிற்கவே தோணாது எதுவும் பண்ணி அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிடணும் தான் தோணும் ஸோ அவங்க அவ்வளோ எமோஷனாக ட்ரிகரே எல்லாமே சுற்றி அதாவது அந்த டாஸ்க்லையும் கார்னர் பண்ணுறாங்க அந்த ஒரு பொண்ணாவும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த கோவத்தோட உச்சத்தில் அவங்க வந்து இப்போ என்ன சாரி கேட்கணும் தானே சாரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போனது வந்து அதுவுமே ஒரு கண்டென்ட்டாக வெளில கிரியேட் பண்ணிருக்காங்க சீன் போட்டாங்க காலில் வேற மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்க இவ்வளோ ஒரு சீனா அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த அந்த பொண்ணா இருக்கும்போது தாங்க தெரியும் ஒரு மேல் ஈகோக்கு நடுவில் அந்த பொண்ணோடது அந்த ஒரு ஈகோ வந்து எப்படி ஹர்ட் ஆகும் அப்படிங்கும்போது இவருக்கு வந்து பிரின்சிபலே ஸ்டூபிடுன்னு சொன்ன ஈகோக்கே ஹர்ட் ஆயிடுச்சு இவருக்கு ஓகேங்களா சௌந்தர்யா வந்து டச் பண்ணோடனே இவருக்கு ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சு ஒன்று ஓகேங்களா ஆனால் இப்போ ஜாக்லின் விஷயத்துலையும் வந்து அது டாஸ்க்குன்னு தெரிஞ்சப்பறம் இவர் வந்து அதை வந்து அழகாக திருப்பி மஞ்சரி கிட்ட எக்ஸ்பிளைன் மஞ்சரி வந்து சொல்லுவாங்க அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க ஜாக்லின் அது மாதிரி இது பண்ணிட்டு கீழே வந்து கும்பிட்டு போயிடுவாங்க போயிட்டதுக்கப்புறம் மஞ்சரி வந்து திருப்பி கேட்பாங்க சரி ஓகே அவங்க உங்களுக்கு பண்ணது அவங்க சாரி கேட்டாங்க நீங்களும் அப்படி பண்ணீங்களான்னா நான் பர்சனல் அட்டாக் அவங்க அதுவும் அசால்ட்டாக அவங்க கேட்டு போனப்பறம் தீபக் மைண்டில் என்ன ஓடி இருக்கோன்னா ஒரு பாடி லாங்குவேஜ் ஒரு வழியாக உன்னை வந்து எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி சாரி கேட்க வச்சுட்டேன் இனிமே நீ என்கிட்ட வந்தீங்கன்னா இதை விட இன்னும் அசிங்கப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி தாங்க என் மைண்ட் வாய்ஸ் அவரோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு புரிஞ்சுது அந்த கண்ணுலையும் அந்த முகத்துலையும் அந்த பாடி லாங்குவேஜ்லையும் அப்படி ஒரு ஆட்டிடியூட் அப்படி ஒரு திமிருங்க இது அப்படியே மேல் ஈகோ தான் மேல் ஈகோ இல்லாமல் வேற என்னங்க இது ஒரு கேம் நீங்களும் கேம் ஆட வந்திருக்கீங்க அந்த பொண்ணும் கேம் ஆட வந்திருக்கு இதில் அந்த பொண்ணுக்கான ஒரு நியாயம் இருக்குன்னு அந்த பொண்ணு பேசுகிறப்பட்டு உங்களுக்கான நியாயம் இருக்குன்னா அந்த பொண்ணுக்கும் நியாயம் இருக்கும் உங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு ஈகோ ஹர்ட் ஆகும் இதில் நீங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட்னா அந்த பொண்ணு விஜய் டிவி ப்ராடக்ட் ஏன்னா நீங்கள் ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக அந்த பொண்ணு உங்களை எதிர்த்தே பேசக்கூடாது டாஸ்கில் விளையாடவே கூடாது கேமில் ஸ்ட்ராட்டஜியே பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் கற்றுக்கணும் இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தீபக் பற்றி பார்க்காதவங்க போய் பாருங்கள் தீபக் ஆட்டிடியூடை தீபக்கு விஐபி ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்னு விஐபி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் பர்சனுக்கு தேவைப்படுற விஐபி ட்ரீட்மெண்ட் தன்னை பெஸ்ட்டாக காட்டிக்கணும் தனக்கான விஷயத்தில் எல்லாரும் தனக்கு மட்டும் தான் அட்டென்ஷன் கொடுக்கணும் தன்னை விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயந்தான் அந்த நார்சிஸ்டிக்குள்ளே வரும் அப்படி ஒரு பர்சனாக தான் எனக்கு தீபக் தெரிகிறாரு அவர் முதல்லேருந்தே அந்த கட்டுறது கைமண்ணால் அதே அவரே ஒத்துக்கிறார் மஞ்சரி பக்கத்தில் அவங்க மேடம் கிட்ட ஒத்துக்கிறார் நான் தான் அதை ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லும்போது வெறும் இவர் அதை மட்டும் சொல்லி விடலை கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு நான் தான் சொன்னேன் அப்படின்னு அப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் என்கிட்டேருந்து கூட நீங்கள் கற்றுக்கலான்னு அவங்களை பர்சனலாக ட்ரிகர் பண்ணது ஸ்டூடெண்ட்டாக ஒரு டீச்சரை போய் நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் அப்படி சொல்லுவோமா என்கிட்ட கூட நீங்கள் கற்றுக்கலாம் மிஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலன்னா நீங்கள் என்கிட்ட வாங்க நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லுவோமா இவர் அந்த ஆட்டிடியூடோட அந்த பாடி லாங்குவேஜோட தான் சொன்னார் அப்போ மறுநாள் வந்து ஆஸ் எ டீச்சராக அவங்க அதை சொல்லும் போது இவருக்கு பிடிக்கலையாமா அப்போ இவர் ஸ்டூடெண்ட் அவங்க டீச்சர் தானே அப்போ தப்பா எப்படி ஆகும் அது டாஸ்க்குள்ளே சரியாக தானே போகும் டாஸ்க்குள்ளே இருக்கும்போதே நீங்கள் அதை சரியாக பண்ணலை ஓகேங்களா ஒரு ஸ்டூடெண்ட் டீச்சருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணீங்க ஆனால் அது தப்பு இல்லையா ஆனால் டாஸ்க்குள்ளே இருந்துட்டு அவங்க ஒரு டீச்சராக ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணால் அது தப்பா ஏன்னா அந்த இடத்துல ஒரு தீபக்காக இருக்கார் ஸ்டூடெண்ட்டாக இல்லை அந்த ஈகோ ஹர்ட் ஆனதுனால தான் இந்த பிரச்சனை இழுத்து விட்டுருக்காரு ஓகேங்களா ஸோ நான் அந்த வீடியோவும் போட்டிருப்பேன் தீபக் விஐபி ட்ரீட்மெண்ட் வேணுமான்னு பார்க்காதவங்க அது போய் பாருங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் தான் அதை எதிர்பார்ப்பாங்க விஐபி ட்ரீட்மெண்ட் தனக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது ஸோ மற்றவங்கெல்லாம் நம்மளை விட கம்மி தான் நம்ம தான் வந்து அதி புத்திசாலி அதனால நம்மளை எல்லாரும் விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்கிறவங்க தான் விஐபி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த விஐபி ட்ரீட்மெண்ட் நார்சிஸ்டிக் பர்சனாக இருக்கவங்க தான் எதிர்பார்ப்பாங்க கிட்டத்தட்ட தீபக் அப்படி தான் எனக்கு தெரிகிறார் ஓகேங்களா அந்த வீட்டில் அதுவும் அவர் மேல் ஈகோ வந்து நிற்கிதாங்க இதை மேல் சாமினிசம் வித் ஃபெமினிசம்னு கூட நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த இடத்துல மஞ்சரி கிட்ட அவர் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு வெறும்னே பாடி லாங்குவேஜ் மொத்தம் ஜாக்லின் தான் சொல்லி அந்த கதை சொல்லிட்டு இப்படி பண்ணாங்க அப்படியே மஞ்சரி சார் இது எல்லாத்தையும் இப்போ தாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா நான் என் சைடுக்கு சொல்லணும் இல்லைங்க அவங்க சொல்லிட்டாங்க என் சைடு சொல்லணும்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு அப்போது நீங்களும் பண்ணீங்கல்ல நீங்கள் பண்ணதை பாதி தானே சொல்கிறீங்க அவங்க பண்ணது எல்லாத்தையும் வந்து பண்ணதெல்லாம் அன்றைக்கி சௌந்தர்யா விஷயத்துலையுமே சேது சார் முன்னாடியே அவர் போய் தான் சொன்னார் சௌந்தர்யா சாஃப்டாக தான் அந்த சாரியை கேட்டிருக்காங்க பார்க்காதவங்க ட்விட்டரில் போய் பாருங்கள் அங்கே வந்து குறும்படம் எடுத்து யாரோ போட்டிருக்காங்க போல இருக்குது ஒரு சிலர்லாம் பிக் பாஸில் இது ஒரு நல்ல விஷயமா பண்ணுறாங்க யாராவது தப்பு பண்ணால் குறும்படம் இப்போல்லாம் பிபி டீமில் போடுறதே இல்லை கமல் சார் சீசனோடு போயிடுச்சு போல் இந்த சீசனில் போடுறதே இல்லை
அப்படி இருக்கிற பட்சத்தில சௌந்தர்யா சாரி கேட்டாங்களா? கேட்கலையா? அது சாஃப்ட்டா கேட்டாங்களா? ஹார்ஷா கேட்டாங்களான்றத குறும்படம் எடுத்து வேற போட்டிருக்காங்க ட்விட்டர்ல. 8 வாட்டியோ, 7 வாட்டியோ கேட்டிருக்காங்க. அதில ஃபர்ஸ்ட்டு 2 வாட்டி சாஃப்ட்டா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவரு அப்படி பேச பேச கூட கூட கொஞ்சம் ஹார்ஷா கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல கேட்கவே இல்ல. கேட்டதும் வந்து ஹார்ஷா கேட்டதுனால தான் நான் அப்படி சொன்னேன். அப்படின்னு தீபக் சொன்னதெல்லாம் பொய். இங்கேயுமே இவர் சொல்றது பொய். இவர் சொன்னது வந்து கட்டுறது கைமண் அளவு வெறும் சொன்னதோட நிறுத்தல. ஜாக்லின ட்ரிகர் பண்ணாரு. ஸ்டூடண்ட் கிட்ட இருந்தும் டீச்சர் கத்துக்கலாம்னு சொன்னாரு. அதை இவர் சொல்லல. வெறும்னு அவங்க சொன்னது மட்டும் சொல்றாரு. ஆக மொத்தம் ஒரு பொண்ண கால்ல விழ வச்சு செஞ்சது தப்புன்னு இத்தனை பேர் முன்னாடி ஒரு பப்ளிக் ஷோல பண்ண வச்சுட்டீங்க. பர்சனலா அட்டாக் பண்ணி. ஆனா இவர் பர்சனலா அந்த பொண்ண அட்டாக் பண்ணலையா? அத திருப்பி 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 தெளிவாக்குறாரு. இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஜென்ஸ் எல்லாம் இருக்க இருக்க அப்புறம் பொண்ணுங்க எப்படிங்க மேல வருவாங்க? எனக்கு தெரியல. இப்ப இது குரூப்பா உட்காந்து உள்ள டிஸ்கஷன் நடக்கும். நம்ம அத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ். தேங்க் யூ.